ஏய் கண்மணி, நம்ம நேரம் ஸ்கூலில் இருந்தோம் வச்சுக்கோயேன். நம்ம 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போய் அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம், படிச்சுட்டுப்போம்ல. இப்போ வீட்டில் இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல. ஆமா ரோஜா, எங்க அம்மா வேலை சொல்லியே என் உயிரை வாங்குது. பெருக்கி தள்ளு, துணி எடுத்து வை, ஜாமான் கழுவுன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இதே ஸ்கூல்ல வந்தா போனோமா வந்தோமா படிச்சோமா அப்படியே போயிடும். இப்போ நான் ஃபுல் டே நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்குது. ஓ, நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது சொல்லி பார்ப்போம். வீட்டில் டிவி பார்த்து பார்த்து ஒரே கடுப்படிக்குது. எப்போ பாரு டிவி பார்த்து கண்ணை வேற வலிக்குது. நம்ம ஏதாவது விளையாடலாமா? ஜாலியாக இருக்கும்ல. ஆமாண்டா, வீட்டில் எவ்வளோ நாள் தான் நாமளும் டிவி பார்க்கறது, கண்ணெல்லாம் வலிக்குது. சரி சத்தனா ஃபோனு கொடுப்பாங்க பார்த்தா ஃபோனும் கொடுக்க மாட்டாங்க. ரிமோட்டு கொடுப்பாங்க பார்த்தா ரிமோட்டு சீரியல் பார்க்குறான்ட்டு அந்த ரிமோட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சே, ஒரே கடுப்பாக இருக்குது. என்ன பசங்களா எல்லாம் அமைதியாக உக்காந்துருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் விளையாட போகலையா? டிவி பார்க்கலையா? வெறும் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் என்னன்னா வெளியில் உக்காந்துருக்கீங்க? அட போமா, எங்க ஸ்கூலுக்கு போனோமா படிச்சுமா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டாச்சுமா ஜாலியாக போச்சு. லீவ் விட்டு என் உயிரை வாங்குறாங்க. பசங்களா, நான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பானிபூரி வத்தையும் ரவுண்ட் ஷேப் வத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் பொரிச்சு சாப்பிடுங்க, ஓகேவா? என்னம்மா நீனு போய் கடையில் போய் பானிபூரி வத்த வாங்கிட்டு வந்திருக்க. பானிபூரியாக வாங்கிட்டு வந்தால் அதில் மசாலாலாம் வரும்ல, ஜாலியாக சாப்பிட்டுப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் வத்தலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க. சரி, இது ஏன் நாங்கள் பார்த்து வச்சு சாப்பிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு அடுப்பு எடுத்து வச்சுட்டு வானெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேம்மா. அட அம்மா, அந்த முனக்கடையில் ஒரு பானிபூரி கடை இருக்குது, சூப்பராக இருக்கும். அங்கே போய் வாங்கிட்டு வந்து விட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீ போய் பானிபூரி வத்தையை வாங்கிட்டு வந்து வச்சுருக்க. இதுக்கு நாங்கள் மசாலாவே ரெடி பண்ண முடியாது. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? பசங்களா, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி பசங்களா. இது ஆர்கானிக் பானிபூரி வத்தை, புரியுதா? இதில் நிறைய சத்துமிக நிறைய ஊட்டத்து சத்துக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேர்த்து தான் இந்த பானிபூரி வத்தையே தயாரிச்சிருக்காங்க. ஒழுங்காக இதை சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரோட்டோரமாக வாங்கி சாப்பிட்றதுலாம் உடம்புக்கு கெடுதி, புரியுதுங்களா? சரி சரி பப்ளு, நான் இதில் ஒரு பானிபூரி வத்தையில் என் பேரை எழுத போகிறேன். கண்மணி க என் ம நீ கண்மணி. ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் இது மாதிரி பேர் எழுதி தான் பானிபூரி வத்தையே போடுறாங்க. நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருது. சரி, நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. அட ஃபேஸ்புக்கு பைத்தியமே, என்னால் உன் அழுப்புறையை தாங்க முடியல. சரி, எண்ணெய் காஞ்சுதான் இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ரவுண்டு பானிபூரி வத்தையே பிச்சு போடுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போமா? பசங்களா, இன்னும் எண்ணெய் காயவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் பானிபூரியை போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களே. என்ன பசங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை பசங்களா. அம்மாவுக்கு தெரியாதா எப்போ எண்ணெய் காயும் தெரியாதா? ஹை, நான் என்னோட பேர் எழுதின பானிபூரியே போட போகிறேன். ஹை, சூப்பராக இருக்குல்ல. இன்னும் என்ன காயலையா? சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கண்மணி, அங்கே என்ன காயவே இல்லை, அதுக்குள்ளே நீ உன்னோட பானிபூரியை போட்டிருக்கே. என்ன கண்மணி, நீ என்னதான் கொஞ்சம் காயட்டுமே. யாரும் என்ன ஒன்றும் பேச வேணாம். அங்கே பாரு, என்னோட பானிபூரி நல்லா வெந்து புசு புசுன்னு வருது. அங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது. கண்மணின்னு அதில் பேர் எதிர்க்கு போயிரு, அதான் ஹைலைட்டு. எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது பார்த்தியா? பா, அடுத்தது யார்ப்பா பேர் எழுதி பானிபூரி போட போகிறீங்க? சரி, நான் ரோஜான்னு எழுதி போடட்டா? அசுக்கு புசுக்கு அப்பளம் வாடை, என்ன நினச்சிட்டு நீ எல்லாம் லேடிஸாக போட்டால் ஜென்ஸ்லாம் எப்போ போடுறது சொல்லு பார்ப்போம். அடுத்த ஜென்ஸ் எழுத போகிறோம், பேர் எழுதி நாங்கள் போட்டுக்கிறோம், புரியுதா? என் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது யாரு? பப்ளுவா? பப்ளு, உன் பானிபூரி போகிறா புஷ்ஷுனே ஆகுது. என்ன கண்மணி, என்ன கிண்டல் பண்ணுறிய நீனு? என் பானிபூரி பாரு, அங்கே பாரு பஸ்ஸுன்னு வருது பாரு, எவ்வளோ அழகாக வருது பார்த்தியா? கீழெல்லாம் பொறிஞ்சி மேலே பப்ளுன்னு ஒரு அழகாக ஷேப்பாக வருது பார்த்தியா? சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நான் போடும்போது 5 நிமிஷம் ஆச்சு அது புரிஞ்சு வரத்துக்கு. இப்போ ஒன்று இது போட்ட உடனே புஷ்ஷுன்னு வந்துடுச்சு போகிறான். சே, நான் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டேன். பானிபூரி ஷேப்பை பார்த்தியா? அழகாக இருக்குல்ல? பப்ளு போட்ட பானிபூரியை பாரா, நல்லா புசு புசுன்னு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்குல்ல? ஆமாம்மா, அவன் போட்ட பானிபூரி மட்டும் எவ்வளோ சூப்பராக லட்டு மாரி வந்திருக்கு பாரா. நான் போட்டது தான் எங்கள் புஷ்ஷுனே வரவே இல்லைம்மா. சரி சரி விடு கண்மணி, நீ எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்ட கண்மணி, அதனால தான் உனக்கு புசு புசுன்னு வரல. அவன் பாரு எண்ணெய் காஞ்ச அப்புறம் நல்லா சூப்பராக போட்டால் அதனால் பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு, புரியுதா? இதுக்கு தான் பெரியவங்க பேச்சு கேட்கணும், புரியுதா?
என் பேரு ரோஜா, நான் பானிபூரி போட்டிருக்கேன். இப்ப என் பானிபூரி பொரிஞ்சு வரப்போகுது. ஏ ஜாலி, அங்க பாரு கண்மணி, நான் போட்ட பானிபூரி பத்தியா? சூப்பரா புசு புசுன்னு வருது பத்தியா? ஏ ஆமா ரோஜா, நீ போட்ட பானிபூரி சூப்பரா வந்திருக்குது. ரோஜான்னு அழகா உன் பேரை காட்டுது. அருமையா இருக்குது. சரி, அவங்க பானிபூரி சுட்டிங்கல்ல, அவங்க வச்சிங்க. அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும், புரியுதா? இல்லைன்னா அது நமுத்து போய் நல்லாவே இருக்காது. ஓகேவா? அட, என்னது இது? பண்டி அவன் பேர் எழுதாத வெறும் பானிபூரியை மட்டும் போட்டிருக்கான். ஏண்டா பண்டி, உன் பேர் எழுதலையாடா? அம்மா அம்மா, எனக்கு அது வேணாம்மா. ஏன்னா அதெல்லாம் ஸ்கட்ச்லாம் வந்து கெமிக்கல்மா. எனக்கு வேணாம்மா. நான் ஆர்கானிக் பானிபூரியே சாப்பிட்றேன். எனக்கு பேர்லாம் எழுதி போட்டு பொரிச்சு சாப்பிட்றோம் எனக்கு பிடிக்காதும்மா, புரியுதாம்மா? அதனால் நான் வெறும் பானிபூரி மட்டும் போட்டு சாப்பிட்றேம்மா. அதாம்மா நல்லாயிருக்கும். பரவாயில்லையே பண்டி, இந்த ஒரு சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது. பரவாயில்ல, உன் பானிபூரி பாரு நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வருது. ஓகேவா? இதை வந்து நீ சாப்பிடு. சரிங்கம்மா, நான் இதை எடுத்துக்கிறேன். அம்மா, நீங்கள் போட்டுக்கலையாம்மா? உங்களுக்கு வேணாம்மா பானிபூரி? பசங்களா, நீங்கள் சாப்பிடுங்க. அம்மா பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? லீவில் போர் அடிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இதேமாரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க. என்னம்மா நீங்கள் எங்களுக்கு மட்டும் பானிபூரி செஞ்சு சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் வெறும் கம்முன்னு உக்காந்துருக்கீங்க. இருமா, நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஓகேவா? பானிபூரி போட்டுட்டேன் பாருங்கள். உங்களுக்கு புசு புசுன்னு பொரிஞ்சு சூப்பராக வருதுமா. இதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கம்மா. ஓகேவாம்மா? பாரு, பண்டியோட அம்மா பண்டிக்கு எவ்வளோ அழகாக செஞ்சு தராங்க எல்லாமே. ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க பாரு, எனக்கு வேலை செஞ்சியே கொல்லறாங்க. பண்டி வீட்டுக்கு பேசாமல் நம்ம லீவுக்கு வந்துட வேண்டாம். ஆண்டி, பேசாமல் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா? ஏன் பசங்களா, அம்மாவுக்கு வேலை செஞ்சால் என்ன சொல்லி பார்ப்போம்? லீவ் டைமில் தான் நீங்கள் வேலை செய்யலாம். ஸ்கூல் டைமில் நீங்கள் எதாவது வேலை செய்கிறீங்களா? அந்த ஸ்கூல் டைம் ஃபுல்லாக அம்மா தானே செய்கிறாங்க. இந்த லீவ் டைம்லேயே தான் அம்மாவுக்கு வேலை செய்யலாம்ல. என் பண்டிலாம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். பெருக்கி தள்ளுவான், ஜாமான் கழுவான். ஆம்பளை பிள்ளைன்னுலாம் இல்லை, அவன் நல்லா வேலை செய்வான், புரியுதா? ஆமாம் ரோஜா, நான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மாவும் எனக்கு நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. நீ அம்மாவுக்கு வேலை செஞ்சால் அம்மாவுக்கு தானே வேலை செய்கிற, வேறு யாருக்கு வேலை செய்கிற சொல்லி பார்ப்போம். அம்மாவுக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்க பசங்களா.